அதாவது கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரலிலிருந்து ஜூன் வரையிலான காலகட்டத்திற்கு நமக்கு நேற்று இந்திய வானிலை துறையால் வெப்ப காலத்துக்கான வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இதன்படி பார்க்கும்போது தமிழக பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக வெயில் பதிவாதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்று ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கோடை காலத்திற்கான ஒரு அதற்கு தகுந்தவாறு தக்க நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. எந்த அளவுக்கு வெயிலோட அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா கோடை வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அது கடற்கரை ஓர பகுதியாக இருக்குதா, உள்பகுதியாக இருக்க மலைப்பகுதியாக இருக்குது, 3 வகையாக இது பண்ணுறோம். இந்த ஹீட் வேவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலைப்பகுதிகளுக்கு 30 டிகிரி சென்டிகிரேட் குறைந்தபட்சம் இருக்கணும். இது 37 டிகிரி கடலோர பகுதியில் இருக்கணும். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை 40 டிகிரி மினிமம் பதிவாக இருக்கணும். அதிலிருந்து இயல்பை விட 4.6 டிகிரி வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருந்தால் அது ஹீட் வேவ்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே அதிகமாக இருந்தால் சிவியர் ஹீட் வேவ்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து 45 டிகிரி இயல்பை விட அதிகமாக இருந்தாலும் ஹீட் வேவ்னு சொல்கிறோம். இப்போ கடற்கரையோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கடல் காற்றும் தரைக்காற்றும் வீசக்கூடிய பொறுத்த வரைக்கும் அந்த வெப்பத்துடைய தன்மை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உள்பகுதியில் மேகக்கூட்டங்கள், காற்றுகளுடைய ஈரப்பதம் இதனுடைய பொறுத்து வெப்பங்களுடைய மாற்றங்கள் இருக்கும். இது நம்ம தொடர்ந்து கண்காணித்துட்டு இருக்கோம். இப்போ வானிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் நம்ம அடுத்து வருகிற 5 நாட்களுக்கு எந்த அளவுக்கு வெப்பம் பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அந்த பகுதிகள் பற்றி நம்ம சொல்கிறோம். தினமும் மாலை வேளையில் அதிகபட்சம் வெப்பநிலை எவ்வளோ பதிவாக இருக்குது, அது இயல்பை விட எவ்வளோ அதிகமாக இருக்கிறது, இந்த விவரங்கள்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். மழைக்கான சாத்தியம் கோடை மழை என்பது அப்பொழுது இது ஒரு பெரிய பருவமழை மாதிரி முன்னாடி கொண்டு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் ஏன்னா காற்றினுடைய நிலைத்தன்மையை பொறுத்த வரைக்கும், ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய காற்றுடைய நிலைத்தன்மையை பொறுத்து இருக்குது. இந்த காலகட்டத்தில் காற்று அழுத்தமுள்ள பகுதி வங்கக்கடலிலும் அரபிக்கடல் பகுதியிலும் இருக்கும், இயல்பானது. அது காற்று அதுக்கு இடையில நிலப்பகுதியில் காற்று திசை மாறக்கூடிய விண்ட் டிஸ்கண்டினியூட்டி என்று சொல்லக்கூடிய இது இருக்கக்கூடிய, இதில் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்றுடைய நிலைத்தன்மை மாறுகின்ற பொழுது, அதில் காற்றில் ஈரப்பதம் இருக்கின்ற பொழுது கோடை மழையானது உருவாகும். அது நவ்காஸ்ட்லேயே இல்லை 1-2 தினங்களுக்கு முன்பு நம்ம சொல்லுவோம். அதை மாசு காற்று அதிகரிச்சு வரதா சொல்கிறாங்க. மாசு காற்று நம்ம டெம்பரேச்சர் இதை பற்றி தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். காற்றுடைய காற்று மாசு காற்றுங்கிறது நம்ம சென்னை வானிலை மையத்தில் நம்ம பேசிக்கிறதில்ல. நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் முன்னறிவிப்பு எப்பயுமே சரியானதாக இருக்கா சார்? கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் இப்போ தான் நம்ம பயன்படுத்த பண்ணிகிட்டே வரோம். ஒரு ஈக்குவேஷன் பார்க்கும்பொழுது என்ன எப்படி பார்த்தோம்னா, ஈக்குவேஷன்லாம் போட்டு சால்வ் பண்ணும்போது மேக்ஸில் பண்ணியிருக்கோம். நெக்லெக்டிங் ஹையர் ஆர்டர் டர்ம்ஸ் இருக்கிறோம் இல்லையா? மெக்லாரன் சீரீஸ்லேயோ இல்லை ஸ்டோக்ஸ் இதுலேயோ சீரீஸில் ஹையர் ஆர்டர் டர்ம்ஸை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு எழுதி மார்க் பண்ணலாம். இங்கே திஸ் இஸ் இனிஷியல் ஸ்டேஜ். இந்த இனிஷியல் ஸ்டேஜில் அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். இனிஷியல் ஸ்டேஜை அப்ராக்சிமேட் பண்ணுறோம். வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுட். ஃபுல்லாக ரெப்ரசன்டேஷன் பண்ணால் தான் ப்ராசஸ் அதில் எவாப்ரேஷன் நடக்கும். அது வி அஸ்யூம் இப்போ ஒரு இடத்துல இந்த ஏரியா இந்த இருக்கிற ஏர் இதுக்குள்ளாக தான் ஆக்ஷன்ஸ் நடக்கவே முடியும். பட் சரௌண்டிங்ஸ்லாம் நடக்கிறது இன்ஃபர்மேஷன். ஈக்குவேஷன்ஸ் ஆர் நான்-லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே சால்வ் பண்ணுறது கஷ்டம். டோ யூ பை டோ எக்ஸ் கோஸ் பை யூ பை டோ யூ ஸ்கொயர், அந்த மாதிரி மல்டிபிள் வேரியபிள் வரும். தேர் இஸ் நோ எக்ஸாக்ட் சொல்யூஷன், அப்ராக்சிமேட் சொல்யூஷன் தான். அப்ராக்சிமேட் சொல்யூஷன் பண்ணும்போது மல்டிப்ளை ஆச்சுன்னா எரர். அதனால தான் வி ஹேவ் டு ஃபர்தர் ஃபைன் டியூன். நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் இஸ் பெட்டர், ஸ்டில் பெஸ்ட் இன்னும்